தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி அவரோட டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கிற அரண்மனை பிரான்ச்சைஸ்ல வந்திருக்கிற 4வது பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரண்மனை 4 அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான விஷயங்களை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது அரண்மனை 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ஜானர்ல இந்த படம் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இப்போ எண்டில் பார்ட் 5 இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அரண்மனை 4 கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சுந்தர்சி அவருடைய தங்கை தான் தமனா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணி தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் ஃபேமிலிக்கு, சுந்தர்சியினுடைய ஃபேமிலிக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது. ஸோ இப்படியே ஒரு 10 வருஷம் கிட்ட நீடிக்குது. ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தமனாவுடைய கணவர் இறந்துடுறாரு. ஸோ அது வருத்தத்திலே பார்த்தீங்கன்னா தமனாவும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை இந்த விஷயங்கள் சுந்தர்சி அவர்களுடைய காதுக்கு போகுது. ஸோ சுந்தர்சி அவர்கள் வக்கீலாக தான் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் என்னுடைய தங்கை சூசைட் பண்ணி செத்துருக்க மாட்டா. மிக தைரியமான பொண்ணு. ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் களத்தில் இறங்கி பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி உள்ள இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம்லாம் என்னென்ன அமானுஷங்கள் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி ரெண்டுமே காம்படிஷன் தான் இருக்கு. ஏன் இப்போ என்னடா அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா படத்தில் காம்படிஷன் இருக்கு. அதாவது ஒரு 50 காமெடி பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10 காமெடிக்கு நீங்க சிரிப்பீங்க, அவ்வளவுதானே ஒழிய படம் முழுக்கவே காமெடியா தான் இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பான முறையில கிடையாது. மேபி எந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 50 வயசு 60 வயசு உள்ள ஆட்களுக்கு அந்த மாதிரி காமெடிகள் எல்லாம் ஒத்து போய் அவங்க சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸ் எல்லாம் போய் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல, சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரிதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸும் அதுதான், மிகப்பெரிய மைனஸும் அதுதான். ஸோ இன்னுமே காமெடி ட்ராக்லாம் கொஞ்சம் எழுதி நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ சுந்தர்சி படங்களுடைய அதிகபட்சமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி இருக்கும், கிளாமர் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் காமெடி ஓரளவுக்கு இருக்கு, கிளாமர் அதை முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ சுந்தர்சி படத்தினாலே அந்த கவர்ச்சி எதிர்பார்த்து எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் தமனா இருக்காங்க, ஸோ தமாவுடைய கவர்ச்சி எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போவீங்க. ஆனால் கண்டிப்பாக படத்தில் தமாவுடைய கவர்ச்சி இருக்காது. படம் முடிஞ்சு எண்டில் ஒரு சாங் ஓடும். ஸோ அதில் தான் நீங்கள் அந்த கவர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கதையில் ஃபோக்கஸ் பண்ணி சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமனா அவர்களுடைய ஆக்டிங் அருமையாக இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அரண்மனை 4ல் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, திருசா பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணும்போது எந்த மாதிரியான வித்தியாசங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சப்ப உண்மையிலே அருமையாக பண்ணியிருந்தாங்க. தமனா அந்த எமோஷனல் சீன் ஆகட்டும், அந்த பேய் அவங்களை ஆட்கொள்ற சீன், இந்த மாதிரியான சீன்லாம் எல்லாத்துலேயுமே பக்காவாக தமனா நடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமனா தான் இந்த படத்தையே தூக்கி நிப்பாட்டிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்களுடைய ஆக்டிங்கும் அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அந்த அளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லா சீன்லையுமே ஏன்னா படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபிலிம் விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன அந்த பிசிறு அடிக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியுது விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில். ஆனால் மற்ற எல்லாமே சீன்லையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு செட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. மெயினாக ஒரு கார்டெல்லாம் ஒரு செட் போட்டிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ அதுக்கு இந்த டனலாக கட்டி அதில் ஒரு செட்டப் பயங்கரமாக போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் அருமையாக இருந்துச்சு. ஸோ ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்கு மிகவும் பிரமாதமாக இந்த படத்தில் இருந்துச்சு. அப்பா பாதி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். படத்துக்கு அது என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஒரு சாங்கும் ஒன்று அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு சாங் ஒன்று வருது. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் எண்டில் ஆல்ரெடி அந்த அச்சோ அச்சோ சாங் ஆல்ரெடி ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த சாங்கும் கிளைமேக்ஸோட எண்டில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே அருமையாக இருந்துச்சு. மற்றபடி வேற எந்த பாடல்களுமே படத்தில் கேட்கும்படியா இல்லை. அதாவது மற்ற அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3க்கும் இதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அரண்மனைனாலே என்ன கான்செப்ட், இறந்து போயிடுவாங்க, எதனால இறந்தாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்லிட்டு லாஸ்ட்ல வில்லனை கொண்டுருவாங்க. கிளைமேக்ஸ் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு படம் முடிஞ்சிடும்ல. ஸோ அதுல இருந்து இந்த வட்டம் சுந்தர்சி அந்த கதையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்கு இந்த சம்மர்ல ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுக்கணும், நல்ல ஒரு ட்ரீட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நல்லபடியா கதையை எழுதி அதை அருமையா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சுந்தர்சியினுடைய ஆக்டிங், அவருடைய ஆக்டிங்குமே படத்துல ஒர்த்தபிளா தான் இருந்துச்சு. ஓகே, அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க
கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை வந்து அருமையா வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யோகி பாபு வராரு, விடிவி கணேசன் வராரு, கோவைசர்லா மேடம் இவங்கலாம் வராங்க. ஓகே, அவங்க எல்லாம் பண்ற காமெடி ஒரு சில இடங்கள்ல சிரிப்பை வர வைக்குது. மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து மொக்கையா தான் இருக்கு. ஏதாவது யோசிச்சு எழுதுங்கப்பா, சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அலுப்பு தான் வந்து தட்டுது அவங்களுடைய காமெடி பண்ணும்போது. ஆனா நீங்க தேட்டர்ல படம் பார்க்கும்போது ஒரு சீன்ல வந்து உண்மையிலேயே வந்து வயிறு வலிக்க சிரிப்பீங்க. இந்த பேய் ஓட்டுற சீன் ஒன்று இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து அந்த பேய் ஓட்டுற சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா தேட்டர்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த சீன் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஒரு காமெடி அங்கங்க வந்து கிளிக் ஆயிருக்கு. ஆனா மொத்தமா காமெடி தான் இது. காமெடி சென்டிமெண்ட் ஒரு ஹாரர் படம் தான். மொத்தமா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து ஒர்க் அவுட் ஆகலதான். அதுதான் உண்மை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து லாஜிக்ன்றது சுத்தமாவே வந்து கிடையாது. நார்மலாவே வந்து இப்போ ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து லாஜிக் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கும். ஸோ அதனால நீங்களும் லாஜிக் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா பேயவே வந்து சுந்தர்சி போட்டு அடின்னு அடிச்சு விழுத்துட்டுலாம் இருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க லாஜிக் அதெல்லாம் வந்து எதுவுமே மைண்ட்ல வைக்காம போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு திருப்திப்படுத்தும். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்றதை இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால வந்து நான் அது என்னன்னு நான் சொல்லலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து 80ஸ்லேயும் சரி 90ஸ்லேயும் சரி குடியிட்டி பறந்த 2 லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் யாரும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரிவீலேஷன் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் தேட்டரை போய் பாருங்க, உண்மையில கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அந்த சாங்ஸ் வர்றப்ப அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செட் பண்ணி வந்து பக்காவாக வந்து உங்களை வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருந்துச்சு அந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் அரண்மனை 4 பார்க்கலாமா அப்படின்னா அரண்மனை 1, 2, 3 இந்த 3 பார்ட்டை விட இந்த அரண்மனை 4 வந்து ஓரளவுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது டோட்டலாவே வந்து வேற கதைக்களம். ஆனா பக்காவா வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா கொடுக்கணும். ஒரு ஃபேமிலியா போய் வந்து நீங்க படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மல் குவாலிட்டியில வந்து ஒரு படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் பிரசன்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஒரு 4-5 லோ பட்ஜெட் ஹிட் படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மரில் வந்து இந்த படம் வந்து சக்கப்போடு போடும். ஸோ மெச்சூர்ட் ஆடியன்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காமெடி ஹாரர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மொக்க படம் தான்ப்பா அப்படின்னு தான் தோணும். ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகளும் சரி அந்த ஃபேமிலியும் சரி கண்டிப்பாக அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சுந்தர்சி அவர்களுடைய வெற்றியே இதில். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் உங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட எல்லாத்தோட சேர்ந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்க. அருமையான படம். கண்டிப்பாக முறையில் அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கும். நன்றி.